ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நாங்கள் சிறுமுகையில் இருக்க எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்திருந்தோம். வந்ததுமே செம்ம சர்ப்ரைஸு. 2 டாக் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி எனக்கு டாக்னா ரொம்ப இஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். என்னோட முக்கால்வாசி வீடியோவில் கிக்கி அண்ட் ஷீரோ தான் இருப்பாங்க. ஸோ டாகோட இஷ்யூ வந்து ரீசன்ட் டேஸில் நிறையா போயிட்டு இருந்தது. குழந்தைகளை அட்டாக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ டாக் வளர்த்துறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. ஸோ நம்ம டாகுக்கு ஏதாவது வேக்சினேஷனாக இருக்கட்டும், வேற ஏதாவது உடம்பு இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிட்ட பார்த்தா வந்து அக்ரெசிவாக ரியாக்ட் பண்ணது அப்படின்னா அதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பல்சரி நம்ம தாங்க எடுத்துக்கணும். இப்போ ஒரு குழந்தைய நம்ம எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணுமோ அதே மாதிரி டாகையும் நம்ம பத்திரமா தான் பார்த்துக்கணும். இன்கேஸ் நாளைக்கு ஏதாவது குழந்தைய கடிச்சிருச்சு அப்படிங்கும்போது அதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான். ஸோ அது நமக்கு ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டாகை நம்மளே சேஃபா வளர்த்தணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக வந்து உயிர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். ஸோ உங்க குழந்தையா இருக்கட்டும் டாகா இருக்கட்டும் சேம் தான். யாரா இருந்தாலும் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. பாய் காய்ஸ்.